அந்த தேவதை பற்றி நான் பேசும்போதே அப்படியே ஒரு விதமான அமைதி வரும். அந்த தேவதையின் பெயர் குவானியன். நம்மளுடைய மணிமேகலைக்கு நிகரானவள். சம்டைம்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த மணிமேகலையே தான் குவானியன் அப்படின்னு சில இடத்துல சொல்றாங்க. நம்ம பேச போற தேவதைக்கும் நிறைய குணங்கள், நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இதை பத்தி கிளாஸ்ல பேசும்போதோ இல்லை யாருக்காவது ஹீலிங் கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு விதமான ஒரு தாய்மை உள்ளம், ஒரு ஒரு அமைதி எல்லாமே வந்துடும். இது பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி, ஏறத்தாழ 14,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தேவதை இருந்ததாக நம்பப்படுது. இந்த மந்திரம் எப்படி சொல்லுவோம், ஓம் மணி பத்மேகம், தாமரையிலிருந்து வந்தக்கூடிய ஒரு மாணிக்கமாக விளங்கக்கூடிய தாய் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தான் குவானியன். பார்க்கும்போதே மனதில் ஒரு அமைதி வரும் இல்லையா? ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தாய். உடம்பு சரியில்லை, என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னே தெரியல உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு இந்த தாயை நோக்கி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்கும்.